வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோன்னு பாருங்கள். கண்டிப்பாக தெரியாது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்க மாட்டேன் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம புதுசாக அக்வாரியம் வச்சுருக்கோம். அது வச்சே வந்து ரொம்ப ரொம்ப மாதம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கப்பீஸ் வளர்க்குறோம். அந்த கப்பீஸ் போட்ட குட்டி தான் இது. நமக்கு நல்லா காமிக்கிறேன். பாருங்கள், மொத்தம் 11 குட்டிங்க இருக்குது. அதில் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த குட்டி மட்டும் ஓரமாகவே இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏர் ஸ்டோன் வச்சுருக்கேன், ஏர் பம்ப், ஏர் ஸ்டோன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு டியூப் வரனால நான் அதை தூக்கி இதில் போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீக்ளோரினேட்டட் வாட்டர் தான். ஸோ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இன்றைக்கான வேலைங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய வேலை இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ரூமில் இந்த ஒரு தொட்டி இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா 4 feet கிளாஸ் டேங்க். இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ரொப்பி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் டிவைடர் வச்சுட்டு, ஸோ நம்ம 3 போர்ஷனாக பிரிக்க போகிறோம். 1 2 3. ஸோ 1 2 3 பிரித்து நம்ம ஒரு இதில் வந்து அந்த ஃப்ரைஸ் பார்த்தோம்ல, இப்போ அந்த கப்பி ஃப்ரைஸ் அதை இங்கே போட போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் வைக்கலான்னு இருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் மீன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணோம். கிளியர் பண்ணிட்டு இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகிறோம். முக்கியமான விஷயம், இதை நம்ம கழுவிட்டு ஒரு 2 weeks 3 weeks மேக்ஸிமம் நம்ம 3 weeks கழிச்சு தான் இதுக்குள்ளே நம்ம எதாக இருந்தாலுமே போட போகிறோம். ஆனால் இப்போதைக்கு பிளான்ஸ் மட்டும் போட்டு டீக்ளோரினேட்டர் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கு நடுவில் இப்போ இன்னொரு முக்கியமான பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கெட்டில் பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கெட்டை நான் நேராக விண்டோவுக்கு நேராக வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே உள்ள பிளான்ட்ஸ் எடுத்து அந்த ஒரு ட்ரேக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டை வச்சு தான் நான் இப்போ அதில் தண்ணியை ரொப்பணும். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி கொடுக்குற சோர்ஸ் ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் நம்ம அதை தூக்கிட்டு வந்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் நான் வந்து உங்களுக்கு அந்த பெரிய டேங்கை காமிக்கிறேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது நம்மளோட பெரிய டேங்க் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதான் நம்மளோட பெரிய டேங்க். ஸோ இது பிளான்டேஷன் டேங்க். இந்த கப்பீஸ் தான் ஃபீமேல் கப்பி. ஸோ மேல் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இதான் மேல். உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இதான் மேல். அப்புறம் கீழே உள்ளது தான் ஃபீமேல். இதுதான் ஃபீமேல். ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபீமேல், அப்புறம் இதுவும் ஃபீமேல், அப்புறம் பின்னாடி ஒன்று தெரியுதுல்ல அது மேல். அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்கிறதும் மேல். ஸோ நான் ரொம்ப குழப்பத்தில் வாங்கிட்டேன், எனக்கே தெரியல வாங்கும்போது. இப்போ இந்த டேங்க் வந்து 1 மாதம் இருக்கும் கழுவி. அதனால் வந்து பின்னாடி ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணோம். பார்த்திங்கன்னா நிறையா ஸ்னெயில்ஸ் இருக்குது. அது ரொம்ப நிறையா இருக்கிறனால அதை தூக்கி நம்ம அந்த பக்கெட்டில் போட போகிறோம். பார்த்த பக்கெட்டில் பாருங்கள் ஸ்னெயில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பிளான்ட்ஸும் கொஞ்சம் டிம்மாகி ஒரு மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம். அப்புறம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இதுவும் கப்பி ஃப்ரைஸ் தான். ஸோ இதில் 2 இருக்குது பார்த்திங்கன்னா, இது ஒன்று அது ஒன்று. இது ரெண்டுமே அதே கப்பி, சேம் பேரண்ட்ஸ் தான். இதில் 2 இருக்குது. ஸோ இது வந்து நான் மேலே உள்ள க்ரீன் கலர் டப்பில் போட்டேன். ஏன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கப்பி ஃப்ரைஸ் எல்லாம் சேர்ந்து இதை ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுது. அதனால தான் நான் பிரித்து இங்கே போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த டேங்க் காமிச்சேன்ல, அந்த கிளாஸ் டேங்கை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ண போகிறேன். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கிளாஸில் வந்து கப்பில் பார்த்திங்கன்னா நான் காமிச்சேன் கப்பி ஃப்ரைஸ். அதில் இருக்கிறதுலே பெரிய ஃப்ரை எடுத்து நான் அதோட பேரண்ட்ஸ் டேங்கில் விட்டு பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். எப்படினாலும் அந்த கிளாஸ் டேங்கில் பார்த்திங்கன்னா போதுமான அளவு ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதில் இன்னும் ஒரே ஒரு ஃபிஷ் நான் வாங்காமல் இருக்கேன். அதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, மற்றபடி அதில் இடமே இல்லை. அதனால் வந்து இப்போ நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், அதுக்குள்ளே போட்டு செட் ஆகுதா இல்லையான்னு. பெரிய ஃபிஷ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நான் பார்க்குறதுக்காக வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து பெரிய ஃப்ரைன்னு பார்த்தோன்னா நினைக்கிறேன் அநேகமாக அந்த கீழே உள்ளதாக தான் இருக்கும்.
ஸோ நம்ம அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம இந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு, உள்ளேயும் போட்டாச்சு. நான் உங்களுக்கு கீழே போய் காமிக்கிறேன். இந்த நெட்டு நான் எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் எப்படி இருந்தாலும் குதிக்காது, மீனிங்கை குதிக்காது. ஆனால் இங்கே நிறையா பள்ளிங்க இருக்கிறதுனால, அதோட தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் நெட்டு போட்டுருக்கேன். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இருக்குது. ஆனால் அதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஏன்னா இப்போ இந்த ஏர் பம்பை பார்த்தீங்கன்னா இதில் வந்து டூவல் டியூப் இருக்குது. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ணேன்னா ஓவராக இந்த ஒரு டப்புக்கு வந்து ஓவராக ஆக்சிஜன் போடுறதுனால நான் யூஸ் பண்ணல. அதனால தான் நான் வெறும் ஏர்ஸ்டோனை மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்போ எதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் உள்ளே இருக்குன்னா அது போட்டால் சொல்ல, அதனால் அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ கீழே பார்த்திங்கன்னா நம்ம சேஃப்டிக்கு இந்த நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஒரு வேளை இந்த மீன் எல்லாம் சேர்ந்து அந்த மீனை துரத்துச்சுன்னா நம்ம அதை வெளியே எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிரும். ஸோ இதுக்குலாம் இருக்குது. இப்போ இதை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்மளால் டெம்பரேச்சர் இந்த உள்ளே வைக்க முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் கப்பு உள்ளே சாஞ்சிரும். அதனால் நம்ம வெறும் ஆக்ளமேஷன் பண்ணிக்கலாம், தண்ணி உள்ளே போட்டுக்கலாம் கொஞ்சம் சொட்டு சொட்டாக. ரெடி, 3, 2, 1. விட்டுட்ட மக்களே. பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ மற்ற மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல, நார்மலாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ உள்ளே விட்ட ஃப்ரை வந்து அவங்க அம்மா மாதிரியே கலராக இருக்குது. ஸோ அநேகமாக அது ஒரு ஃபீமேலாக தான் இருக்கும். ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு பாருங்கள், உட்காரல. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மக்களே, நான் திருப்பி இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், கப்பி ஃபிஷ். ஸோ இதை இதுக்குள்ளே விட்டு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விட்ட மீன் வந்து ரொம்ப தனிமையில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருக்குது, அந்த ஓரத்தில் ஃபில்டர் பார்க்குது. ஸோ இதை விட்டு பார்க்கலாம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெடி, 3, 2, 1. பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். இந்த முன்னாடி இருக்கிற மீன் இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விட்டது. ஸோ செகண்டாக விட்டது பின்னாடி இருக்குது. அது வந்து நல்ல கலராக இருக்குது. பார்த்திங்கன்னா அதுவும் ஃபீமேல் தான் நினைக்கிறேன், அவங்க அம்மா மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட அந்த ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கலர் இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்னெயில்ஸ் இங்கே தெரியுதுல, இந்த ஸ்னெயில்ஸ் அப்புறம் இங்கே நிறையா இருக்குது. இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மேலே காமிச்சால ஒரு பக்கெட் அதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ அதை பாருங்கள், ஹைப்பர் லேப்ஸ் மோட்டில் போட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்னெயில் எல்லாத்தையும் இதில் கலெக்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மேலே நான் காமிச்ச ஒரு பக்கெட்டில் போட்டு நம்மளோட பெரிய டேங்கில் வந்து இப்போ நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணுற ப்ராசஸை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒருத்தர் அடிச்சுட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்னெயில்ஸை வந்து இதுக்குள்ளே போட போகிறதில்ல, நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா இப்போ இதில் உள்ள தண்ணியவே நான் இதுக்குள்ளே மாற்றிட்டு, ஏன்னா இதை நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த பக்கெட்டை தான் நம்ம வந்து டேங்க்கில் தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் உள்ளதை எடுத்து அதில் போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்னெயில்ஸையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். நான் காமிக்கிறேன். ஹைப்பர் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கணும்னா அதுக்கு நான் வந்து உங்களோட முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி டப்பா வாங்கும்போது நம்ம இதை பின்னாடி திருப்பி பார்த்துக்கிட்டா இதில் இந்த பிளாஸ்டிக் வந்து என்ன கிரேடுன்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்த டப்பாவில் நீங்கள் எவ்வளோ தான் சுற்றி பார்த்தாலுமே எதுவுமே போட்டிருக்காது. ஏன்னா இது கிரேடே இல்லாத டப்பா. அந்த மாதிரி டப்பா வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்குள்ளே தண்ணி ரொப்பி வைக்கும்போது நாளாக அதில் உள்ள கெமிக்கல்ஸ், அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அப்போ நம்ம மீனுக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டாக்கும். அதே மாதிரி இன்னொரு டப்பா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா
இதை நம்ம திருப்பி பார்த்தா இங்கே பாருங்கள் கிரேட் போட்டிருக்கு, 5ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கிரேட் 5 கிரேட் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பா வாங்கினீங்கன்னா மீனுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது. நான் இப்போ வச்சுருக்கேன் வெளியே காமிச்சேன் கப்பீஸ் ஃப்ரை போட்டு வச்சுருந்த டப்பா, க்ரீன் கலர் டப்பு, அதுவும் கிரேட் 5 தான். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிரேட் 5, இது கிரேட் 5. இது கிரேடே இல்லாதது, எந்த கிரேடுமே இல்லை. இப்போ இந்த பக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இதுவும் கிரேட் 5 தான். நான் இந்த மாதிரி முக்கியமாக இந்த மாதிரி போடுறதுக்கு நான் கிரேட் பார்த்து தான் வாங்குவேன். அதே மாதிரி நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லை நீங்கள் டேங்க்கில் வளர்க்க போகிறீங்கன்னா ரொம்ப சூப்பர், அது ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட். ஆனால் டேங்கோட இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ஸ்னெயில். முக்கியமாக இதை காமிக்கிறதுக்கு நீங்கள் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம பக்கெட்டோட தனியெல்லாம் வந்து போட்டு இங்கே தான் எல்லா பிளான்ஸும் போட்டாச்சு. ஸோ இப்போ பக்கெட்டை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வேலையை தொடங்க வேண்டியதான். இந்த பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கவே இல்லை, கீழே உள்ள டேங்க்லேருந்து நான் இதை ட்ரிம் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டது தான் எல்லாம். இது பார்த்திங்கன்னா பேர்னா எனக்கு கேட்டால் மறந்துடுச்சு கண்டிப்பாக, ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணி தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இதுவே இது ஒன்று மட்டும் போட்டாலே நம்மளுக்கு வந்து மீனுங்களுக்கு வந்து எந்த ஃபில்டர் ஆக்சிஜன் கொடுக்கலன்னா, ஏர் பம்ப் வைக்கலன்னா இதுவே ஒரு ஆக்சிஜனாக இருக்கும். ஆனால் என்ன முக்கியமாக தேவைப்படும்னா சன்லைட், முக்கியமாக ஒரு லைட். அதனால தான் நான் வந்து இந்த விண்டோ பக்கத்தில் இதை வச்சுருந்தேன். ஆனால் அவ்வளோவா இதில் லைட் அடிச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. நானும் வந்து எந்த எக்ஸ்டர்னல் லைட்டும் ஆர்டிஃபிஷியல் லைட்டும் வைக்கல. ஆனால் அந்த டேங்க்கில் உள்ளதோட இந்த செடி ரொம்ப அழகாகவே வளர்ந்துருக்கு, எந்த கலரும் மாறல, ஒன்றுமே ஆகலை. இந்த செடி மட்டும்தான் அப்படி இருக்குது, ஏன்னா இந்த பிளான்ஸோட கலரே அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இது ஒன்று மட்டும் ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், மற்றபடி இது எல்லாமே க்ரீன் கலர் தான். அதே மாதிரி இந்த நத்தைங்கெலாம் வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதை நான் வாங்கினேனான்னு கேட்டால் இந்த நத்தைங்கெல்லாம் நான் வாங்கவே இல்லை. இந்த பிளான்ஸோடய அது சேர்ந்துருக்கும், நம்மளுக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு நான் தொட்டியை போட்டு டேங்க் செட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே நத்தை இருந்துச்சு. ஒன்று இருந்துச்சு, ஆனால் இது ஒன்று இருந்தாலே இதை வந்து ஓவர் பாப்புலேட் ஆகிரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் இது அவங்க டேங்க்குக்கே வேணான்னு நினைப்பாங்க. இப்போ நான் இதில் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சாதாரண நத்தைங்க, எல்லாமே சாதாரண நத்தைங்க தான். ஆனால் இதை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதே இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். இதுக்குன்னு தனியாக நான் ஒரு பேரே வச்சுருக்கேன். இதை நான் டேங்க்கில் வைக்காமல் இங்கே வந்து வச்சுருக்கேன். இதோட பேர் டர்போன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த டர்போ படத்தில் பார்த்திங்கன்னா அதே நத்தை மாதிரி இருக்கும், ஆனால் கலர் அதே மாதிரி இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளேயே போட்டுடுறேன். ஏன்னா கீழே நம்ம தொட்டியில் ரொம்ப நத்தை இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இது கிரேட் இல்லாத டப்பா. ஆனால் அதுக்குள்ளே நான் ஏன் இந்த பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இல்லை, ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான். நான் வந்து இதிலேருந்து கொஞ்சம் அந்த டேங்க்கில் ரீஃபில் பண்ணுற வேலையை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இந்த பிளான்ஸை மாற்றிடும். அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம நேராக போய் டேங்கை ரீஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இது மேலே உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டு டேங்கை திறந்துட்டு ஃபஸ்ட்டு அதோட நிலைமையை பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேங்க் இங்கே வச்சு. இதுக்கு முன்னாடி என்ன வளர்த்துக்கிட்டுன்றதுலாம் நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி வந்து கேமரா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த டேங்க்கில் இதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தேன், அதே மாதிரி முக்கியமாக உங்களில் சில பேர் கேட்டால் சார்லி என்னாச்சு, ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டால், யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கேட்டால் கூடிய சீக்கிரம் அதுக்கான பதிலாக சொல்கிறேன், ஒரு வீடியோவாகவே போடுறேன். ஸோ இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளே, நம்ம வந்து இதில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதில் நாங்கள் மூடியோடே அப்படியே தூக்கி பார்த்திங்கன்னா அங்கே வச்சுட்டோம், தெரியுதுல, அப்படியே அங்கே வச்சுட்டோம். ஏன்னா அதுலேருந்து ஒரு பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா இப்படி உழுந்து கொட்டுது ரொம்ப வருஷம் ஆனனால. அதனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக உப்பு புத்த மாதிரி இருக்குது. அது மாதிரி டேங்கோட பொசிஷனே சரியில்லை. டேங்கே வந்து நேர்படுத்தணும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தெர்மாக்கோல் உடஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கிற வேலை பத்தாம லைட்டு போடுறான்னு சொல்லி இந்த சுவிட்சை எல்லாத்தையும் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது எல்லாமே இது ஃபேன் ஓடுது. ஆனால் அநேகமாக இல்லை, ஃபேனே இங்கே இல்லை, வேலை செய்யாது.
இந்த ரூமில் ஏர்கான் எதுவும் இல்லை, ஆனால் இதை ஆன் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏதோ என்னென்னமோ பண்ணி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணால் இதுதான் அதோட ரிசல்ட்டு. ஸோ இருக்கிற வேலை பார்த்தாம இருக்கிற ஸ்டாமினாவை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த டேங்கை பொசிஷன் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் தேய்க்கணும். அதிகமாக ஆமாம், தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளே நிறமெல்லாம் கணக்கு. நான் சொன்ன மாதிரி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல், அதுக்கப்புறம் சில தூசிங்க, இங்கே ஒரு செத்து போன ஈசல் மாதிரிலாம் கிடக்கு. அதனால் ரொம்ப வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த டேங்க்கில். ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா செய்யலாம், வாங்க பார்க்கலாம். நம்ம டேங்கை பொசிஷன் பண்ணியாச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பொசிஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, பொசிஷன் பண்ணேன். இப்போ இந்த நான் சொல்லி காமிச்சிருந்தேன்ல, இதில் உள்ள தண்ணி இருந்துச்சு. இது டீக்ளோரினேட்டட் பண்ண தண்ணி தான். நம்ம டீக்ளோரினேட்டட்லாம் கலந்துட்டோம் அன்றைக்கி. கிட்டத்தட்ட ஏஜ்டு வாட்டர் ஒரு 2-3 டேஸ் ஏஜ்டு வாட்டராக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றி க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இந்த வச்சு அதுக்கப்புறமா மேலே பார்த்துக்கலாம். அங்கே போயிட்டு அந்த தண்ணி எடுக்கலாம். இந்த டேங்க்கை நான் முதல்ல ஒரு டேங்க் காமிச்சேன்னா அங்கே தான் நாங்கள் வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி. அப்புறம் தான் சில பல சம்பவம் நம்ம தம்பி சம்பவம் பண்ணிட்டோம். அதனால் வந்து திருப்பி இங்கே வந்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ தானே சம்பவம் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? நீ தானே பெரிய சம்பவம் பண்ணேன். மக்களே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம பக்கெட் எடுத்துருந்தேன் சார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஓல்ட் கிளாத் பழைய துணிங்க போட்டு வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய வாளி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக நம்ம கனெக்ஷன் கொடுக்கறது தான். நான் அநேகமாக டாய்லெட்டை காமிக்க வேணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டாக இங்கேருந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ இங்கே ரொம்பினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே நேராக போய் அங்கே போட்டு அந்த தொட்டியை கழுவலாம். நான் சொன்ன மாதிரி நான் தொட்டியை தேய்ச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி தொட்டியை தேய்ச்சி அதுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது, அது கொஞ்சம் வெளியாக்குறோம். ஆனால் இப்போ அதை வெளியாக்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை உள்ளே போட்டதுக்கப்புறம் அதை நான் வெளியே எடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ரொம்பட்டோம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த தண்ணி வந்து ரொம்பிகிட்டு இருக்கு. இப்போ ஆன் பண்ணி விட்டோம் பாருங்கள், ரொம்பிட்டு இருக்கிறது நடச்சிட்டு இருக்கிறது. நம்ம பக்கெட்டில் ரொப்பியாச்சு. இதை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு நம்ம ஃபிஷ் டேங்க்கில் மீன் தொட்டியில் ஊற்றிட வேண்டியதான். ஸோ நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டியூப்பை போட்டு எவ்வளவோ நம்ம வெளியே அமுக்கி பார்த்தோம் தண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு பக்கெட்டில், ஆனால் வரல. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம டேங்க் வந்து கீழே தரையில் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம பக்கெட்டும் தரையில் இருக்கும்போது தான் நம்ம பக்கெட் தரையில் இருக்கும்போது நம்மளுக்கு நினச்ச மாதிரி தண்ணி வெளியே வராது, நம்ம எவ்வளோ தான் டேங்கர் ஓப்பனாலும். ஸோ இதே பிரச்சனை தான். இப்போ நம்ம நாளைக்கு தண்ணியை ஃபுல்லாக ரொப்பி உள்ளே வந்து என்ன போட்டாலும் இதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதனால் நம்ம தம்பி இப்போ கப்பை வச்சு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு 1008 வாட்டி கத்திட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறோம். பார்த்து டேங்க் உடஞ்சிரும். இப்போ நம்மளோட பக்கெட்டில் புதுசாக ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருக்கோம். இது வந்து குளோரின் வாட்டர். ஸோ இன்னும் டீக்ளோரினேட்டர் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம அதை ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம தொட்டியில் தண்ணி பிடிச்சி முடிச்சாச்சு. டேங்க்கில் ஃபுல் தண்ணியாக நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான். அதே மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நெட்டை நான் உள்ளே விட்ட மாதிரி. ஏன்னா இதில் வந்து நான் சொல்லியிருந்தாலும் அதில் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இதில் வந்து இப்போ இந்த பிளாஸ்டிக் இருந்துச்சு. ஆனால் அநேகமாக இப்போ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான். ஸோ அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த டேங்க்கை நம்ம வந்து இந்த தண்ணியோட ஒரு 3 வீக்ஸ் 3 வாரம் கழித்து தான் நம்ம வந்து ஃபிஷ் எதை சொல்ல போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இதில் டீக்ளோரினேட்டர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டீக்ளோரினேட்டர் டெஸ்டரையும் ஆட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அது வாங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டீக்ளோரினேட்டர் இதான். பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற டீக்ளோரினேட்டர். ஸோ ABA Aqua ஆன்டி-குளோரின் ஃபிஷ் கேர் ஸ்பெஷலிஸ்ட். இதை பார்த்திங்கன்னா இங்கே தான் டோசேஜஸ் போட்டிருக்கு. 10 ml மெடிசன் ஃபார் அபவுட் 25 liters ஆஃப் வாட்டர், 1 liter மெடிசன் ஃபார் அபவுட் 1000 liters ஆஃப் வாட்டர்,
இதுதான் அந்த ஆன்டி குளோரின் டெஸ்டர். ஸோ ஆக்வாடைன் ஃபிஷ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் இதில் அதே தான் போட்டிருக்கு. ஸோ குளோரின் டெஸ்டர் ஸ்பெஷல். ஸோ டீக்ளோரினேட்டட் டெஸ்டர் பொதுவாக பார்க்க போனோன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ இப்போ நம்ம கலந்துருந்தோங்க இதில் வந்து நம்மளோட டீக்ளோரினேட்டர் கலந்துட்டோம். ஸோ இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு கிளாஸ் கப்பு எது வேணாலும் எடுத்துகிட்டு இந்த டீக்ளோரினேட்டட் டெஸ்டரை நம்ம அதுக்குள்ளே போனோம். டேரெக்டாக இந்த டேங்க்குள்ளே போடக்கூடாது, நம்ம எடுத்த கிளாஸ்க்குள்ளே போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணோம். அப்போ டெஸ்ட் பண்ணும்போது இதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல. மிஸ்டர் தம்பி இதை லாக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அவங்க ஓகே போட்டுருக்காங்க. இப்போ வந்து ஆரஞ்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து ஆரஞ்சு கலரில் மாறிச்சுன்னா நம்மளோட தண்ணியில் ஹை குளோரின் இருக்குது. ஸோ அந்த குளோரின் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு போடுற குளோரின். ஸோ நம்மளுக்கு வாட்டர் சேஃபாக இருக்கிறது போடுற குளோரின். ஸோ அப்போ டெஸ்ட் பண்ணும்போது அதாவது அந்த வாட்டரில் வந்து ஹை குளோரின் லெவல் இருக்குது. நம்ம போட்ட டீக்ளோரினேட்டரில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டீக்ளோரினேட்டர் ஹியூமன்ஸ்க்கு பேசிக்காக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஆச்சுன்னா ஃபிஷ் வந்து எப்போதுமே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது ட்ரௌசியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது வாட்டர் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சுன்னா பியூர், அதுதான் வந்து கரெக்டான லெவல். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம தண்ணியில் நிறையா டீக்ளோரினேட்டர் உதாரணத்துக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக கலந்தாலும் ஒயிட்டுன்னு காமிக்கும். அது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஹைன்னு போனாலும் இது ஹை டோசேஜ்னு காமிக்காது. அதுதான் இதில் உள்ள ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கேயே போட்டிருக்கு ஹை குளோரின் ஃபிஷ் டெட், லோ குளோரின் ஃபிஷ் அன்கம்ஃபர்டபுள், நோ குளோரின் ஃபிஷ் ஹெல்த்தி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கேயே போட்டிருக்கு $6 RM6. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த டீக்ளோரினேட்டர் கலந்தனால இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 5 கேப்ஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி நான் 5 கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேப்லேயே அளவு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக 1 கேப். ஸோ இது மாதிரி நான் 5 கேப் இதில் நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் வேலை. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீக்ளோரினேட்டர் டெஸ்டர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த கிளாஸில் தான் நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு போதும். பார்க்க போனால் இதுவே ரொம்ப, ஆனால் இந்த அளவு போதும். வேணால் இதெல்லாம் குறைச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ நம்ம டீக்ளோரினேட்டர் டெஸ்ட் போட்டு தான் ஆகணும் மக்களே. இதே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், பியூர் ஒயிட்டாக இருக்குது. மேலே பாருங்கள் பியூர் ஒயிட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து டீக்ளோரினேட்டர் ஃபிஷ் டீக்ளோரினேட்டர் நம்ம ஆட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு அவங்களுக்கு லைவ் ரிசல்ட் காமிக்கிறேன். அதுக்காக இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நான் டீக்ளோரினேட்டர் ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த தண்ணியை நான் ஊற்றுறேன். இல்லை பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதுன்னு தெரியல, இன்னும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் எல்லோ ஆயிடுச்சு. ஸோ இந்த டீக்ளோரினேட்டர் டெஸ்டரை நம்ம டேரெக்டாக நம்ம இந்த டேங்க்கில் யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம இந்த மாதிரி கப்பில் தண்ணியை தான் யூஸ் பண்ணோம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதை நேராக நம்ம கொண்டு போய் இதில் ஊற்றவே கூடாது. அப்படி நம்ம பண்ணவே கூடாது. இதை நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கீழே ஊற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்குள்ளேயுமே பிளான்ட்ஸ்க்கு கூட ஊற்றணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லைன்னா இதில் வந்து டீக்ளோரினேட்டர் டெஸ்டர் அதுவும் ஒரு விதமான மெடிசன். ஸோ நம்ம வந்து இதை நேராகவே எங்கேயாச்சும் வாஷ் பேஷனில் ஏதாச்சும் ஊற்றிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த டேங்க் முடிச்சாச்சு. இதோட மேலே லிட்டை போடுறது தான் மட்டும் இருக்குது மக்களே. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கு, என்னன்னு தெரில, எங்களுக்கு ரொம்பவே லாங்காக போயிருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருட்டாயிடுச்சு. அதனால் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே ஒரு சொல்ல மறந்துட்டேன். இந்த லைட் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து டைம் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷுக்கெல்லாம் ஏன் இப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா
இதுக்கெல்லாம் வந்து நான் ஃபுட் போட போகிறேன்னு அது நினச்சிக்கிச்சு. ஏன்னா எப்போதுமே நான் லைட் ஆன் பண்ண ஃபுட் போட போகிறேன்னு தான் அர்த்தம், லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது நம்ம ஆட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிஷ். இது செகண்ட், சரியாக தெரில. இது செகண்ட், சாரி மக்களே, இது செகண்ட், அது ஃபர்ஸ்ட் தான். அது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஸோ இன்றைக்கி நான் ரொம்ப லேட் ஆகிட்டனால இந்த டேங்கை கழுவ முடியல. அடுத்த வாட்டி கழுவும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பாய் மக்களே. பாய் மக்களே.